தர்மதேவதின் மகன் அவன். பாலா என்னை கூப்பிட்டு வரல, நான் தான் பாலாவை தேடி வந்திருக்கேன். தேடி வந்தேங்கிறத விட ஓடி வந்திருக்கேன். அவனை நான் வாழ்த்தலைன்னா என் பிறவி பயனற்று போயிருந்தேன். Let's go holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups. தொடங்கிறது எளிது, அதை தொடர்ந்து கொண்டு போகும். நான் சொல்லிட்டேன், நீ இலக்கு தொட்டுட்ட, இனி குதிரையை விட வேகமாக ஓடி அதை தக்க வைக்க பயன்படுத்தி மேலே வந்துரு. உனக்கான கதவு திறந்துருச்சு, வெல்லு. உன்னைய பேரன்பு நேசிக்க என்னை மாதிரி பல கோடிக்கணக்கான அண்ணங்க இருக்கிறவங்கிறத மறந்துடாத. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகம் பூரா உனக்கு பல கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறாங்க. வென்றுவா வென்றுவா. பாலா நல்லவன் என்பதல்ல, வல்லவன் என்பதையும் காட்டு. எனக்கு ஒரு பாலா பத்தாது, 1000 பாலாக்கள் தேவைப்படுது. அது பாலாவை பார்க்கும்போது ஏன் நம்ம பாலா மாதிரி வரக்கூடாதுன்னு, பாலா மாதிரி பேசணும், பாலா மாதிரி நடிக்கணும், பாலா மாதிரி ஆடணும்னு என்றது மாதிரி பாலா மாதிரி இருக்கிறத பிறகு கொடுக்கணுன்ட்டு ஒரு பேட்டியில் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப தேவையில்லைங்க, 15,000 இருந்தால் போதும், வாடகை கட்டிட்டு எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு மோட்டர் பைக் இருக்குது, அதில் போய்க்கிடுவேன், மீதி காசை மற்றவங்களுக்கு கொடுப்பேன்ட்டு. இது மாதிரி எண்ணம் கொண்டவன் அரிதனும் அரிதாதான் மானுட குலத்தில் தோணுவான். போராட்டம் இல்லாத ஒன்றும் இல்லை, போராடிட்ட வந்துட்ட, வென்றுட்ட, அவ்வளோதான் வச்சுக்க. காந்தி கண்ணாடி அது நல்லதைத்தான் பார்க்கும், நீ நல்லதாக பாரு, அவ்வளோதான். மகாபாரத்திலே அத்தனை கதாபாத்திரங்களும் கர்ணன் போற்றத்தக்கனமாக இருக்கிறது காரணம் அவனுக்கு கொடைதான். அந்த தர்ம தேவதையின் ஒரு கடைசி இளைய மகனாக தான் என் தம்பி பாலாவை நான் பார்க்குறேன். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Group, digital partner Behind Woods, event partner IN Movie Makers. ஒரு பெரிய கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய உயிருக்கினிய தம்பி பாலா அவர்கள் நடிச்சிருக்கிற முதல் படத்தினுடைய பாட்டு மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னோடய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பாலா அவரை வச்சு ஒரு படம் இயக்கணும்னு நினச்சேன் ஷெரீஃப், அவரை வச்சு தயாரிக்கணும்னு நினச்சேன் அந்த ஜெயகிரண். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விழாவின் நாயகர்கள் என்னுடைய தம்பியை தவிர்த்து இசையமைப்பாளர்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதில் திரையில் எத்தனையோ கதாநாயகர்கள் வருவார்கள், தோன்றுவார்கள். ஆனால் திரையில் உண்மையிலே ஒரு கதாநாயகன்னா அது என் தம்பி பாலா தான். உங்களுக்கு தெரியும், தமிழில் நம் முன்னோர்கள் சொல்லி வளர்க்குறதெல்லாம் தனக்கு கண்டு தான் தானம்னு. தனக்கு இல்லாத போதும் தானம் செய்கிற ஒருத்தன் இருக்கிறான்னா அது என்னுடைய தம்பி பாலா தான். இங்கே எத்தனையோ நமது முன்னவர்கள் கொடை வள்ளல்களாக கொடுப்பதிலே ஆகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் இனத்திலே நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது நமது இனத்தில் தான். பாரி, காரி, ஓரி, பேய், பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று நமது முன்னவர்கள். அதுக்கு பிறகு வந்த பெருமக்களை எல்லாம் நம்முடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் 8வது வள்ளல் அப்படிலாம் நம்ம சொல்லி பேசி கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், வள்ளல்களில் கொடுக்கறது கொடை தான், அது வள்ளல் தன்மை தான், அது பாராட்டுக்குரியதான். அது கொடையில் ஒரு மடத்தனம்னு இருக்குது. புறப்பொருள் வெண்பாமாலை தமிழில் பாடுது, கொடை மடம் என்று அதை சொல்லுது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா கூட அது குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அது என்ன கொடையில் ஒரு மடத்தனம் அப்படி இருக்குது அப்படின்னா, கொடுக்கறது கொடை தான், அது சிறந்த கொடை தான். ஆனால் அதை விட சிறந்த கொடை ஒன்று இருக்குது. ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடை. ஆனால் அதில் ஏன் அது சிறந்த கொடை இல்லைன்னால், அது கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறான். எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது கேட்காமல் கொடுப்பது கொடை தான்.
அதனினும் சிறந்த ஒரு கொடை இருக்குது. அது என்ன என்றால் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. நம்முடைய பாட்டன் பாரி 326 கிராமங்களை 326 ஊரை தன் குடிக்கு கொடுத்தான். அவன் வள்ளல் என்று பேர் வரல. முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான், அவன் வள்ளல் என்று பேர் வந்துட்டுது. காரணம், அது பேசலை. பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்ததால் வள்ளல் தன்மையிலே அது சிறந்தது என்று வருது. அதே மாதிரி தான் மயில் போர்வையை கேட்கல, பேகா எனக்கு குளிருதுன்ட்டு. நீங்கள் மயில் உண்மையிலே குளிர்ந்த காற்று தென்றல் வீசும்போது தான் தோகை விரித்து ஆடும். அந்த நேரத்தில் போர்வை போத்துனா அது செத்து போகும். ஆனால் பார்க்கும்போது கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்குதேன்னு. முல்லைக்கொடி தேரை கேட்டுச்சா? ஒரு குச்சியை ஊண்டி வச்சுட்டு போயிருக்கக்கூடாதா? போயிருக்கலாம். இல்லை அங்கே அரண்மனைக்கு போயிட்டு சேவகன் அனுப்பியோ அந்த இடத்துல ஒரு முல்லைக்கொடி ஆடிக்கிட்டு இருக்க ஒரு குச்சி உண்டுன்னா அரண்மனைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சோண்டுன்னா ஏறி வந்த தேரை விட்டுட்டு நடந்து போயிட்டாங்கிறதான் அது. பார்க்கும்போது அந்த செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, மடத்தனமாக இருக்குது. ஆனால் மேலோங்கி இருப்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம். அதுதான் நீங்கள் கவனிக்கணும். அந்த மாதிரி இங்கே மன்னன் கொடை வள்ளலாக இருந்திருக்கிறான். எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கறதுல சிறந்தவராக இருந்திருக்காங்க. நீங்கள் இதிலேயே மகாபாரத்திலே அத்தனை கதாபாத்திரங்களும் கர்ணன் போற்றத்தக்கவனாக இருக்கிறது காரணம் அவன் கொடை தான். ஆனால் அவன் பாருங்கள், கடைசியாக அவன் அந்த தர்ம தேவதை எத்தனை அம்புகள் நெஞ்சில் குத்தி, இந்த படத்தை பார்த்தா கூட தெரியும், அவன் மரண பதில் நிற்கும்போது கூட உயிர் போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் உயிரை எடுக்கிறதுக்கு. அப்போ தர்ம தேவதை அவன் மகன் தான் தர்ம தேவதையின் மகன். அவன் அதை உயிர் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் அழுகிறா, ஒரே ஒரு மகனை வச்சுருந்தேன் பூமியில், அவனை இப்படி பண்ணிட்டேலேன்னு. உங்களுக்கு புரியுதா? அந்த தர்ம தேவதையின் ஒரு கடைசி இளைய மகனாக தான் என் தம்பி பாலாவை நான் பார்க்குறேன் உங்களுக்கு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு, இந்த உயிரை எப்படி எடுக்கிறது நான் அப்போ சொல்கிறாரு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடாங்கிறதுல நம்மன்னு சொல்லலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது போல உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒருபோதும் தோற்காது என்பது நல்லவன் வகுத்ததடா என்றும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா எம்ஜிஆருக்கு தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொடுக்கணும்னு ஒன்றும் முதல்ல தோணலை. ஆனால் எப்போ அவருக்கு தோணுதுன்னா, நம்மளுடைய தாத்தன் ஒருத்தர் இருக்கான், கலைவாணர் NS கிருஷ்ணன்ட்டு. அவர் கொடை வள்ளல்னா அவர் தான் கொடை வள்ளல். இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கார். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தாத்தா இறந்து போயிடுறாரு. அந்த மரணத்திற்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் போகிறாங்க. போகும்போது பெரிய கூட்டம், பாமர மக்கள், பராரி மக்கள், பசியோடு பஞ்சடைஞ்ச கண்களோடு இருக்கிற பாமர மக்கள் பல ஆயிரக்கணக்கில் கூடி அவர் மரணத்துக்கு கதறி கதறி அழுகிறத பார்க்குறாரு. நீ ஒரு மகராசை இருந்தா, ஒருத்தந்தான் இருந்த, நீயே எங்களை விட்டு போயிட்டியான்னு அழுகும்போது அந்த மரண நிகழ்வில் பங்கேற்ற ஐயா எம்ஜிஆர் அவருக்கு தோணுது, எப்படி இவ்வளவு மக்களின் அன்பை பெற்றார்னா, தன்னிட்ட இருந்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுனதுனால அந்த அன்பை பெற்றுட்டாருன்னவனே, அன்னையிலிருந்து தன் செல்வத்தை பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுது. அவங்கெல்லாம் இருந்து கொடுத்தார்கள். ஆனால் இல்லாத நிலையிலும் ஒருவன் கொடுக்குறான் தன்கிட்ட இருக்கிறத பிறருக்குன்னா அது எவ்வளவு போற்றத்தக்கது என்பதை பார்க்கணும். இத்தனை பேர் பாலா வெற்றிகரமான ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறதுக்கு வரல, ஆகச்சிறந்த மனிதன் என்பதனால தான் இவ்வளவு பேர் நம்ம கூறியிருக்கோம். எந்தெந்த தூரத்துலேயோ அந்த இசையமைப்பாளர் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், எந்த செய்தி வந்தாலும் காந்தி கண்ணாடி படத்தை பற்றி பின்னோட்டத்தில் பாலாவுக்காக இந்த படம் ஓடணும்னா அதுதான் முக்கியம். எப்போவுமே என் உடன் பிறந்தார்களே, மந்திரம் ஜெபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக நேசிப்பார்கள். உங்களை வெறுப்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நேசிப்பவர் நீங்களாக இருங்கள். இதுதான் அன்னை தெரேசா அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறது. அந்த வழியில் ஒரு எளிய மகன் தன்னிடத்தில் இல்லை என்றாலும் இருக்கிறதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் விளங்கிக்கணும். தமிழ் கற்பிக்குது, செல்வத்தின் பயனே ஈதல்னு. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்குங்குது தமிழ் மறை வள்ளுவ பெருமகனார். ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. அதாவது அது இல்லைன்னா கொடுப்பதை தாண்டி அதை உள்ள உயிருக்கு ஒரு சம்பளம் இல்லைன்ற அறிவு மூதாட்டி அவ்வை
சாதி இரண்டொழிய வேறுங்கால். இன்னுமே பல பேருக்கு குழப்பம் இருக்குது. சாதி இரண்டொழியனா ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு. அது சாதி இல்லை, அது பாலியல் வேறுபாடு. ஆண்பால் பெண்பால் அதை போட்டு குழப்பிக்கூடாது. அவசர சாதி வேற. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோருங்கிறான் பட்டாங்கில் உள்ளபடின்னு. இட்டோர் பெரியோர், தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், தனக்கு தனக்கென்று பதுக்கி ஒதுக்குகிறவன் இழிசாதி தாழ்ந்தவன் என்று பாடுறான். பாரதி பாடுறான், எப்போவுமே கொடுக்கிற கை உயர்ந்திருக்கும், வாங்குகிற கை தாழ்ந்திருக்கும்னு. அப்படி கொடுத்து உயர்ந்து நிற்கிற ஒரு கைக்கு சொந்தக்காரன் என்னுடைய தம்பி பாலா அவர்கள். நான் வலையொலியில் பார்க்குறேன், தேடி தேடி போய் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற முதியவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, இயலாதவர்களை தேடி தேடி போய் உதவுகிற உள்ளம் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாலா மாதிரி ஒரு மகன் என்றாவது ஒரு நாள் மானுட சமூகத்தில் பிறப்பான். நல்லவர்களின் எண்ணிக்கை பெருகிற போது மக்கள் குதூகலிப்பார்கள். தீயவர்கள் கையிலே அதிகாரம் போனால் மக்கள் கொந்தளிப்பார்கள், குமிரி அழுவார்கள்ங்கிறான். அப்படி எப்போவாவது ஒரு நம்மளுக்குள்ளே தோன்ற ஒரு மகனாக என் தம்பி பாலா. அவன் ஒரு தகுதியற்றவனை சும்மா இந்த இடத்துல நிறுத்தில்ல, பாடுவான், ஆடுவான், தடையின்றி சரளமாக மொழியை பேசுவான். இப்போ இந்த இடத்துல உடனே ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு உடனே பதில் சொல்லிடுற பேராற்றல் இருக்குது. ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்வதை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ். அப்போ எதை வச்சு மதிப்பிடுறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக தருவானையானால் அதை வச்சு தான் அவன் அறிவை மதிப்பிடணுங்கிறான். அப்படிப்பட்ட அறிவாளி என் தம்பி பாலா. ஒரு தடவை அவன் நான் நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருக்கும்போது, அண்ணா அவங்கள பார்த்தவொடனே யூரின் ஃபாரின் போயிடுச்சுன்ட்டான். அவனை விட்டிங்கன்னா உங்களை இவ்வளோ நேரம் சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அவ்வளவு ஒரு அறிஞன், பெரிய நடன கலைஞன் நம்முடைய தெரியும் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். அவரோடு அவன் ஆடுறான், அவருக்கு இணையாக ஆடுறான். எனக்கு பெருமையாக இருக்குது அதை நினைக்கும் போது. எப்பவாவது தான் அரிதினும் அரிதான ஆற்றலாளர்கள் நம்மில் தோன்றுவார்கள். அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறையில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர்களாக நான் கண்டது தம்பி பாலா, அவனுக்கு முன்னாடி என் தம்பி மணிகண்டன். 2 பேரும் அசாத்திய திறமையாளர்களாக நான் உணர்றேன். அவர்கள் இன்றும் தொடக்க நிலையில் தான் இருக்கிறாங்க. இவன் தொடங்குறான், அவன் கொஞ்சம் தொடங்கி முன்னாடி போயிட்டுருக்கான். எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ் திரையுலகம் அவர்கள் கையில் இருக்கும். அவ்வளவு சிறந்த கலைஞர்களாக வருவார்கள். இதே விஜய் தொலைக்காட்சியிலிருந்து வந்த எண்ணற்ற கலைஞர்கள் புகழ் பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும், மிக உயர்ந்த உச்ச நட்சத்திரமாக விரைவில் அவன் தான் இருக்க போகிறான் இந்த நாட்டில். அதுக்கப்புறம் என் தம்பி சந்தானம் அவர்கள், கவின் அவர்கள், எத்தனையோ கலைஞர்கள். அதில் இப்போ என்னுடைய தம்பி பாலா இணைந்திருக்கான். என்னை கேட்டாங்க, இவ்வளவு வேலைக்கு இடையில் இந்த காந்தி கண்ணாடிங்கிற இந்த பாலாங்கிற ஒரு புதுமுக நடிகருக்குன்னேன். அவனை நான் வாழ்த்தலைன்னா என் பிறவி பயனற்று போயிருந்தேன். சிலருக்கு உறவா இணையும், சிலருக்குள்ள இதயமும் இணைந்தது ஒத்த சிந்தனையில் பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்டவன் இந்த உலகத்தில் உயர்ந்து வாழணும். அதுக்காவது நம்ம ஒவ்வொருவனும் நிற்கணும். நான் சொல்லுவதே, பேரன்பு கொண்டு எல்லோரையும் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்கள், இந்த பிள்ளையை நீங்கள் கைவிட்டு விடாது அவனுக்கு பேராதரவு கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை வைக்கத்தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதில் தம்பி பாலா அவர்கள், அவன்கிட்ட அன்னைக்கே நான் சொன்னேன், கதை தேர்வில் மிக கவனமாக இருக்கணும். தொடக்கம் எல்லோருக்கும் அருமையாக அமையும், தொடரணும். அதுதான் ரொம்ப பெருசு. தொடங்கிறது எளிது, அதை தொடர்ந்து கொண்டு போகணும். ஒரு இலக்கை அடையும் வரை குதிரை மாதிரி ஓடணும். இலக்கை அடைந்து விட்டால் குதிரையை விட வேகமாக ஓடணும். அப்போ தான் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியுங்கிறான். நான் சொல்லிட்டேன், நீ இலக்கை தொட்டுட்ட, இனி நீ குதிரையை விட வேகமாக ஓடி அதை தக்க வைக்கணும். அதில் கதை தேர்வு தான் மிக முக்கியமானது. எவ்வளவு படம் நடித்ததும் இல்லை, எத்தனை படம் நடித்தோங்கிறதில்ல, எப்படிப்பட்ட படங்கள் நடித்தோம் என்பதுதான் முக்கியம். அதில் நீ கவனமாக இருக்கணும். அதுதான் அண்ணனா உனக்கு நான் சொல்ல விரும்புகிறது. பாலா நடித்தா அந்த படம் அருமையாக இருக்கும் அப்படிங்கிற பேரை நீ எடுக்கணும். அதுதான் உனக்கு. உன்னுடைய படம் முன்னோட்டம் பார்த்தேன், மிகச்சிறப்பாக இருக்குது.
அதில் நாங்கள்லாம் பெரிதும் நேசிக்கிற மதிக்கிற போற்றுகிற எங்கள் அம்மா அர்ச்சனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உனக்கு முதல் படத்தில் அது பெரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல் மிகப்பெரிய இயக்குனர். அவன் மிகப்பெரிய இயக்குனர். உனக்கு தெரியும் காதல் வழக்கு என்ன இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பான்னு. அவன் இதில் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப நிறைவை தந்தது. உன்னை சுற்றி நல்ல திறம்பட்ட கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. பயன்படுத்தி மேலே வந்துரு. உனக்கான கதவு திறந்துருச்சு. வெல்லு. உன்னை பேரன்புண்டு நேசிக்க என்னை மாதிரி பல கோடிக்கணக்கான அண்ணங்க இருக்கிறவங்கிறத மறந்துடாத. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகம் பூரா உனக்கு பல கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு நல்லவர்கள் வாழ்த்துக்கள் இருக்குது. வென்றுவா. பாலா நல்லவன் என்பதல்ல, வல்லவன் என்பதையும் காட்டு. சார், பாலாவை இந்த இடத்துல ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண ஆசைப்படுறோம். பாலா அப்படியே அண்ணா உனக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. உன்னை வாழ்த்து இவ்வளோ பெரிய விஷஸும் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற பாலா? ஆக்சுவலாக அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு நான் தகுதியானவனு என்னன்னு தெரியல. அந்த வார்த்தையை சொன்ன எனக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. லவ் யூண்ணே. ரொம்ப லவ் யூ. ஆக்சுவலாக அண்ணனை வந்து என்னை இப்போ இன்னைக்கு நேற்று அண்ணன் என்னை பார்க்கல. ஒரு 8 வருஷமாகவே அண்ணனை நான் கலக்கப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போலேருந்தே தெரியும். அப்போ நான் ஒரு முறை அண்ணன்கிட்ட வந்து நான் நேரடியாக பேசுகிறதுக்கான ஷோவில் வந்து அவர்கிட்ட போய் நான் காமெடி பண்ணி பேசுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ அண்ணன் வந்திருக்காரு, நம்ம ஏதாவது என்ன பேச போகிறோம், ஏது பேசணும், பயம் ரொம்ப அதிகமாச்சு. ஸோ அப்போ நான் ஒரு 2 வாரத்தை 3 வாரத்தை பேசும்போது அவர் நினச்சிருந்தா இல்லை வேணாம் போதும் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட போதும்னு சொல்லலை. போதுங்கிற அளவுக்கு வந்து என்னை பண்ண வச்சார். ஸோ அந்தளவுக்கு வந்து அண்ணன் எப்பயுமே அண்ணன் சொல்கிற மாதிரி தான். ஒருத்தவங்க எப்போ உயர்றாங்க அப்படின்னா தான் கீழே இருக்க மேலே வரும்னு நினைக்கிறப்ப தான் எல்லாருமே உயர்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் கண் கூட பார்த்தேன். அன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் வந்து என்ன சூப்பராக பண்ணடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முத்தண்ணன் மூலியமாக வந்து அண்ணங்களுக்கு வாழ்த்து மெடல்லாம் அனுப்புவாங்க. அண்ணன் தான் சொல்லுவாங்க, சீமானண்ணை வந்து உன்னை பற்றி சொன்னாங்கப்பா அப்படின்னு மதுரை முத்தண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி அண்ணன் என்னை பார்க்குறாங்கன்னே எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு அண்ணன் சொன்னார், நீ ஒரு பெரிய நடிகனாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கலக்க போதே அதில் சொன்னார். நீ வேணா பாரு 5-6 வருஷத்தில் பாரு உனக்கு நீ எவ்வளோ பெரிய ஆக்டராக வருவேன். எங்கே நான் சைடு கேரக்டரே கூப்பிட மாட்டாங்கன்னு, நீ வேணா பாரு ஒரு ஹீரோவாக வருவாடா, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார். அப்போ நான் நம்பலை. ஏன்னா நமக்கு இங்கே நுக்கல் ஃபீலாகவே எப்படி இருக்கும், நம்ம எப்படி காமெடிக்கே கூப்பிட மாட்டாங்க எப்படின்னு, நீ வேணா பாருடா அப்படின்னாரு. அதே மாதிரி இன்றைக்கி ஹீரோவாக படம் நடிச்சு இப்படி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஆடியோ லான்ச் நடக்கும்போது அவர் இங்கே இல்லைன்னா அது சரியாகவே இருக்காது. நான் அண்ணன்கிட்ட கேட்டேன், அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். சரி ஓகே எப்படி அண்ணன் வரது டவுட்டு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். எத்தனை மணிக்கிடா வரணும், சொல்கிறேன் நான் வரேன்டா, அவ்வளோதான்டா போடா அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். நீ அதெல்லாம் என்னையெல்லாம் ஒரு பொருட்டாக பாலாவுக்கு எல்லா நேரமும் எடுத்து நான் பேசுகிறதில்ல. தம்பி முத்துக்கு செய்தி அனுப்புவேன். பாலா என்ன பண்ணிட்டு இல்லை முத்து சொல்லு இந்த மாதிரி இதுன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாவையும் தங்கச்சி அறந்தாங்க நிசாவையும். அவங்க அந்த நேரத்தில் மழை வெள்ளம்லாம் வரும்போது அது என்னென்னா, நான் ஒரு பக்கம் உதவிட்டு இருப்பேன். என்கிட்ட ஒரு படை இருக்குது, என்கிட்ட கையார கொடுப்பா உதவும். நான் அவங்க இருக்கிறத எடுத்து உதவி போய் செய்கிறதுங்களாம் நினைக்கும்போது நமக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமாயிருவாங்க. அப்போ எப்போவாவது தான் அங்கே போது நம்ம அந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறோம். அப்போ அவங்களுக்காக நம்ம நிற்கலைன்னா ரொம்ப கஷ்டம். அதில் எனக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் அவனை வெறும் நகைச்சுவை அப்படின்னு நம்ம தள்ளிட முடியாது. இப்போ நீங்கள் நகைச்சுவை நடிகராக பார்த்த என்னுடைய பங்காளி, என்னுடைய அருமை பங்காளி வடிவேலை வந்து நீங்கள் மாமன்னான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியிலோடு நீங்கள் சிரிக்க வைக்க மாட்டார். ஆனால் உங்களை அளவைப்பார். இப்போ அண்மையில் வந்த மாரிசன் படம் பார்த்தீங்கன்னா இது வடிவேல் தானான்னு இருக்கும். அதனால் அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நீ காலம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் காட்டும் பாருங்கள். ஏன்னா ஒருத்தனை பார்க்கும்போது இவன் சரியாக வருவான்னு கணிக்க முடியலன்னா அவரை என்ன இருக்குது சொல்லுங்கள், வருவான். ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் நான் நைட்டு 12:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு இது மாதிரி அண்ணா என்னண்ணே நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன், நீ வேலையை பாரு, மற்ற வேலையெல்லாம் பாரு, நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அண்ணனுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். ஸோ அதுலேயும் வந்ததுக்கு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரதை தாண்டி ரொம்ப நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் என் மேலே அக்கறை கொண்டு இவ்வளோ வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் காந்தி கண்ணாடி டீம் சார்பாக, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக நன்றிண்ணே. தம்பி பாலாக்குன்னு இல்லை, பொதுவாகவே என்னுடைய எனக்கும் கீழே இருக்க இளையவர்கள் என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை சொல்லுவான்ல, நீங்கள் முதலாக ஒன்றை தொடங்கிறது வந்து முயற்சி. அதுக்கப்புறம் அதில் நம்ம அதை தொடர்ந்து செய்கிறோம்ல, அதில் சரி வெல்லலை, ஆனாலும் அதை தொடர்ந்து செய்கிறோம்ல, அதுக்கு பேர் விடாமுயற்சி.
அந்த விடாமுயற்சிக்கு ஒரு ஒன்று இருக்குது, அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது. என் தம்பிக்கு இல்லை, எல்லாருக்கும் சொல்லுவேன், உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதங்கிறான். அப்படி என் தம்பி கீழே விழுந்து கிடக்கிறவனுக்கு கை கொடுத்து உதவுறான் பாருங்க, அவன் தான் இப்போ உலகத்திலே உயர்ந்த மனிதன். அதை பார்க்கணும். ரெண்டாவது, அலையில்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது. தடையில்லாத படைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அதனால் போராட்டம் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. ஏன்னா போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் அது பரிதாபகரமானவைங்கிறான். போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும்போது தான் மனிதனே பிறக்கிறாங்கிறான் மார்க்சியங்கார்க்கி. அப்படி போராட்டம் இல்லாத ஒன்றும் இல்லை. போராடிட்ட வந்துட்ட வென்றுட்ட, அவ்வளோதான் வச்சுக்க. காந்தி கண்ணாடி அது நல்லதை தான் பார்க்கும், நீ நல்லதாக பாரு, அவ்வளோதான். Thank you, ரொம்ப ma'am. அழகா Love you, ma'am. Love you, ma'am. சொன்னீங்க. அது எப்பவுமே ஸ்டேஜ்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் கொடுத்தது பாலாக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக எனக்கு ஒரு பாலா பத்தாது, 1000 பாலாக்கள் தேவைப்படுது. அது பாலாவை பார்க்கும்போது ஏன் நம்ம பாலா மாதிரி வரக்கூடாதுன்னு, பாலா மாதிரி பேசணும், பாலா மாதிரி நடிக்கணும், பாலா மாதிரி ஆடணும்னு என்றது மாதிரி பாலா மாதிரி இருக்கிறத பிறகு கொடுக்கணுன்ட்டு ஒரு பேட்டியில் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப தேவையில்லைங்க, 15,000 இருந்தால் போதும், வாடகை கட்டிட்டு எனக்கு பொண்ணு வேணாம், எனக்கு மோட்டர் பைக் இருக்குது, அதில் போய்க்கிடுவேன், மீதி காசை மற்றவங்களுக்கு கொடுப்பேன்ட்டு. இது மாதிரி எண்ணம் கொண்டவன் அரிதினும் அரிதாக தான் மானுட குலத்தில் தோணுவான். நடிகரில் இதே மாதிரி, நடிகரில் என் தம்பி விக்ரம் இருக்கார்ல, எனக்கு ரொம்பலாம் காசு வேணாம், 36 லட்சம் ரூபா இருந்தால் போதும் வருஷத்துக்கு, மீதி எந்த காசும் எனக்கு தேவையில்லைன்னு இப்படி சொல்கிறவன் ரொம்ப குறைவு. அது மாதிரி பாலா என்னை கூப்பிட்டு வரல, நான் தான் பாலாவை தேடி வந்திருக்கேன். தேடி வந்தேங்கிறத விட ஓடி வந்திருக்கேன். இந்த ஒரு தருணத்தில் ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம சீமான் அவர்களை கௌரவிப்பதற்காக அவரையும் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். டாக்டர் ராஜா ஸ்தபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. வண்டி புல்லட் வண்டி மாப்பிள்ளைக்கு சீருடா, கொண்டு வாங்க சாரத்து வண்டி, கொண்டு பாடு ஜோருடா, ஆழமரம் வந்தாச்சே, பந்தரும் போட்டாச்சே, சொந்த வண்ணம் சேர்ந்தாச்சே, பந்திய போடு. Gandhi Kannadi audio launch and pre-release event. Title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club formals and casual shirts, powered by Medway Hospitals, Arogyatharkana Sirandavali, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups.